அட்டாக்கெல்லாம் திமுக மீது தான். ஆனால் அதில் வந்து காலி ஆகிறது வந்து அதிமுக. அதுதான் அந்த நுட்பமான ஒரு மெசேஜ் வந்து அங்கதான் இருக்கு. 5 நிமிஷம் பேசுனதுனால ஏன்னா நீங்க என்ன பேசுன்னு ஏன் கேக்குறீங்கிறது தான். அப்ப நான் பேசினா என் லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும். ஆமா, பார்ட்டி ஃபண்டுங்கிறது அவர் இன்னைக்கு சொல்றாருல, நான் யார் பேருமே சொல்லலைன்னு. யார் பேருமே ஏன் சொல்லலன்னா, அங்கேயும் ஸ்கெட்சு திமுகவுக்கு இல்லை, அதிமுக. இன்னைக்கு வந்து ஒட்டக பேரம், குதிரை பேரம், அது கீழே விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் நிற்கிறாங்க. இவர் மேலே வந்து இதெல்லாம் பேசுறாரு. காமெடியா இருக்கு. அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாரு முதலமைச்சரான பிறகு. எவ்வளவோ பேர் டிஎன்பிஎஸ்சியில வேலை கிடைக்காம இருக்காங்க இன்னும். ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் ஸ்டெர்லைட் வழக்கில் 13 பேருக்கு வேலை கொடுத்த போது ஏன் யாருமே பேசல? இப்போ மட்டும் ஏன் வந்து பேசுறீங்க எல்லாரும்? ஒரு எதிர்கட்சி வந்து அரசாங்கத்தை தப்பு செய்ய விடணும். நீங்க தப்பே செய்யாம, தப்பு செய்யவே விடாம கைட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே உட்காந்து. பட் இன்னமும் பீப்புள் வெல்ஃபேர் பாலிசி ஸ்கீம்ஸ் பத்தி பேசாம தொடர்ந்து திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா இருக்குல்ல. இது வந்து ஒரு கல்ட் அரசியல். இந்த கல்ட் அரசியலை திமுக புரிஞ்சுக்கணும். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சிவப்பிரியன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். முதலமைச்சர் அவர்களுடைய கரூர் பயணம், அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கான அரசு பணியாணை கொடுத்தது, அங்கே தாவேகா தொண்டர்களோட ஒரு பொதுக்கூட்டம் நிகழ்த்தி அங்கே மக்களோட பேசினது, தொண்டர்களோட பேசினது அப்படின்ட்டு பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கி நடந்திருக்கு. அதில் குறிப்பாக விஜய் அவர்களுடைய ஸ்பீச் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. ஸோ உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? இந்த ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? இந்த ஸ்பீச்சை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கரூருக்கு தன்னுடைய சைட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷனை முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்தது. இன்னொன்று அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் அட்டாக். ஸோ இப்போ முதல்ல கரூருக்கு தன்னுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால், கரூர் வழக்கு அப்படின்னும் போது அந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறதுக்கு நான் அந்த இடத்துல போய் பார்த்தவங்கிற முறையில் முதல்ல இருந்தே நான் வந்து 3 பேர் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னமும் தீர்க்கமாக நம்புகிறேன். முதல் தவறு வந்து அன்றைய திமுக அரசாங்கத்தின் மீது. அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்ததோடு தங்கள் வேலை முடிஞ்சுதுன்னு இல்லாமல் என்ஷோர் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதற்கு முன்னால் திருச்சியில், அரியலூரில், நாகப்பட்டினத்தில், திருவாரூரில், அன்னைக்கு நாமக்கல்லில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. அங்கெல்லாம் நியர் மிஸ். ஸோ அப்போது கரூரில் அவ்வளோ கூட்டம் வரும், அவ்வளவு கூட்டத்துக்கு இந்த இடத்த கொடுக்கலாமா? இன்னொன்று வந்து தாவேகா சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த மக்கள் சந்திப்புகளில் பெருமளவுக்கு மக்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸ் ஏற்படுதுன்னு போலீஸ்க்கு தெரியும். அப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா, தாவேகா கிட்ட ஒன்று அதை கேன்சல் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவ்வளவு மக்கள் இருந்திருக்காங்கல்ல, அப்போ போயிட்டு விஜய் அவர்கள்கிட்ட நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் மீட்டிங்கை கேன்சல் பண்ணி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நினச்சா அந்த வெஹிக்கிளை இம்பவுண்ட் பண்ணி கொண்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் பார்டரில் கொண்டு வந்து விட்டுருக்கலாம். நீங்கள் கிளம்புங்க, இங்கே பண்ணக்கூடாதுன்னு. அதற்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் இருந்திருக்கும். ஆனால் திமுக அரசு அதை செய்யலை. திமுக அரசுக்கு இதில் கான்ஸ்பிரசி இருந்ததுங்கிறதெல்லாம் கோர்ட்டு முடிவு பண்ணிக்கும். இருக்குதா இல்லையான்னா இல்லைன்னு நம்புகிறேன். கான்ஸ்பிரசிலாம் கிடையாது. ஆனால் அந்த முதற்கட்ட அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டிங்கிறது வந்து கவர்மெண்ட் கிட்ட. 2வது ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும் தாவேகாவினுடைய தலைவர், இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் அவருடைய கலீக்ஸ். அவங்கள பார்க்க தான் வந்தாங்க. அவரை பார்க்க மட்டும்தான் அந்த மக்கள் வந்தாங்க. அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு அங்கே இருக்குது. அந்த பொறுப்பை இன்றைக்கும் துறந்துட்டு தான் முதலமைச்சர் பேசுகிறாரு. அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. கரூர் வழக்கில் வந்து எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் திமுக ஆட்சி கொடுத்த அந்த போலீஸ் கொடுத்த இடத்துல நான் போய் பேசினேன் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஈவெண்ட்ஸ் நடந்தது அந்த மாதிரி. நாமக்கல்ல அவர் பேசுகிறாரு. நாமக்கல்லில் காலையில் 9:30 மணிக்கு அவர் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சென்னையிலேருந்தே 9:30 மணிக்கு தான் கிளம்புறாரு.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கரூருக்குள்ளே வரும்பொழுது அவருக்கு 6 மணி ஆயிடுது. ஸோ 12:30 மணிக்குங்கிறத திரு புசி ஆனந்த் அவர்களும் சொல்கிறாரு, அவங்க ட்விட்டர் ஹேண்டில்லையும் சொல்கிறாங்க. 12 மணிலேருந்து மக்கள் வந்து காத்து கிடக்குறாங்க விஜய் அவர்களுக்காக. ஸோ அப்போ அவர் வரும்பொழுது அங்கே பேசின மக்கள், இதெல்லாம் நான் புதுசாக பேசலை, ஏற்கனவே பத்திரிகையில் எழுதியிருக்கிறது தான். அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவர் அந்த பைபாஸ் ரோட்லேருந்து அந்த வேலுசாமிபுரத்துக்கு உள்ளே வரும்பொழுது வண்டியில் லைட் ஆன் ஆகிருந்தது, கிட்ட வரும்போது லைட் ஆஃப் ஆகிடுச்சு வண்டியில், விஜய் அவர்களை பின்னால் இருந்தவங்களால பார்க்க முடியல, முன்னால் நீங்கள் போனீங்கன்னா விஜய் அவர்களை பார்க்கலான்னு முண்டி அடிச்சுக்கிட்டாங்க, அதுக்கு நடுவில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, இப்படியெல்லாம் தான் ஆயிருக்கு. ஸோ தாவேக்காவுக்கு அரசாங்கத்திற்கு எப்படி வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கோ, லீகலாக மாரலாக இருக்கோ, விஜய் அவர்களுக்கு வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கரூர் இன்சிடெண்ட்டில் இருக்குது. இன்னொன்று, மக்கள் எந்த இடத்துக்கு எப்படி போகணுமா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். எல்லா இடத்துக்கும் பாதுகாப்பு இருக்குமா இல்லையான்னு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறது, டீனேஜர்ஸை கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் நடக்கக்கூடாது. இது என்னோடய ஸ்டாண்டு. ஸோ இன்றைக்கி முதலமைச்சர் பேசின விஷயங்களில் அவர் வந்து அவரோட சைட் ஆஃப் தி ஸ்டோரி சொல்கிறாரு. சொல்லியிருந்தா நான் கிளம்பி போயிருப்பேன், போலீஸ்க்கு எல்லா பர்மிஷனும் இருக்குது. அஃப்கோர்ஸ் சிஎம் சொல்கிறது 100% உண்மை, போலீஸ்க்கு எல்லா பர்மிஷனும் இருக்குது. அதை தான் நான் அன்னைக்குலேருந்து சொல்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நினச்சிருந்தாருன்னா இந்த வண்டிக்குள்ளே ஏறி, சார் ஐ எம் இம்பவுண்டிங் திஸ் வெஹிக்கிள், ஐ ஆர்டர் தட் யூ பி அவுட் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னால் ஒன் ஹேஸ் டு ஒபே. அவரே சொல்கிறாரே சார், பெரம்பலூரில் ஸ்டாப் பண்ணாங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ம அதை மதித்து போனோம், பெரம்பலூர் மக்கள்கிட்ட அடுத்த நாள் மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி இங்கே நிறுத்தியிருந்தால் நம்ம போயிருக்க மாட்டோமே, இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காதே, ஏன் காவல்துறை போகல? அவர்களிடம் சொல்லப்பட்டது அது உண்மை. அது ஏற்கனவே அந்த விஷயங்களை நம்மளும் பேசியிருக்கிறோம். விஜய் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் சொல்லப்பட்டது உண்மை. கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது, ஒரு 500 மீட்டருக்கு முன்னால் இருந்து பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நாங்கள் டெசிக்னேட்டட் பிளேஸில் தான் பேசுவோன்னு இவங்க சொன்னதா. எங்களுக்கு வழி விட்டது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது காவல்துறை தான். நான் அங்கே வந்து நின்ன இடத்துல காவல்துறைக்கு அந்த நேரத்தில் நன்றியும் கூட சொல்லியிருப்பேங்கிறத இன்றைக்கும் கோட் பண்ணுறாரு. அதுதான் சொல்கிறேன், அதை பண்ணியிருக்கிறார் அவர். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, காவல்துறை மீது முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், அன்னைக்கு இருந்த காவல்துறை மீது. ஏன் வைக்கிறாருன்னா, இப்போ அந்த காவல்துறை அவருக்கு கீழே இருக்குது. அந்த காவல்துறையிலேருந்து யாரும் வந்து அஃபிஷியலாக சிஎம்மை கான்ட்ரடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு வந்த பிறகு முதலமைச்சர் இதை பேசுகிறார். ஏன் நான் வந்து இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா, உங்களுக்கு சிக்கல்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய இடங்களில் பர்மிஷன் கொடுக்கலல்ல, ஆனால் அதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க, எங்களை வேணும்னே முடக்கிறாங்க சொன்னீங்களா இல்லையா? அப்போ இதற்கும் கொடுக்கப்படவில்லை, இதையும் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இதையும் மீறி அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணியிருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணிடணும்னா, விஜய் அவர்கள்கிட்ட சொல்லி, சார் கூட்டம் நிறைய இருக்குது, 3 இடத்துல பேசுங்க, இங்கே பேசுங்க, பேசிவிட்டு நான் அங்கேயும் போகிறேன்னு சொல்லிட்டு போங்க. அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியும் ஆன் த ஸ்பாட் டிசிஷன்ஸ் எடுத்துருக்கணும். ஆன் த ஸ்பாட் டிசிஷன்ஸ் எடுக்கலை. இவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு திரு விஜய் அவர்களும் திரு ஆதவர்ஜுனா அவர்களும் சொல்வதை வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பிரச்சனை என்னென்னா, போலீஸோ இல்லை தாவேக்காவோ இல்லை மற்றவங்களோ யாருக்குமே இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. நான் இன்னமும் நம்புகிறேன், இது வந்து இதில் கான்ஸ்பிரசிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தால் சிபிஐ அதை கொண்டு வந்து சொல்ல போகிறாங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது. இங்கே 2 விஷயம் தாங்க நடந்திருக்கணும். ஒன்று, அரசாங்கம் வந்து ஓகே இவங்களை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா இவங்க தே வில் க்ரை ஹோர்ஸ் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்ல போகிறாங்க, எப்படியோ ஒன்று பார்த்துக்கிட்டோன்னு விட்டுட்ருக்காங்க. அதில் வந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் இது. ஸோ முதலமைச்சர் அவருக்கு உண்மையிலே இதில் வருத்தம் இருக்கிறது, அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறது எல்லாம் பாராட்டுக்குரியது, அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனால் மீண்டும் மீண்டும் எனக்கு கரூரில் தார்மீக பொறுப்பு இல்லை அப்படின்னு முதலமைச்சர் பேசுவது வந்து சரியான ஒரு விஷயமா எனக்கு படலை. முழுக்க முழுக்க திமுகவை ப்ளேம் பண்ணுறாரு, அது ஓகே. பட் தார்மீக பொறுப்பு எனக்கு இல்லைன்னு டைரெக்டாக சொல்லலைனாலும் கூட அவர் அதை அக்செப்ட் பண்ணதுனால தானே இன்றைக்கு கருணையின் அடிப்படையில் அந்த வேலை கொடுக்குறாரு. இல்லை, தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இல்லை இருக்குதுன்னா நானும் அன்னைக்கு அங்கே விட்டு போயிருக்கக்கூடாது,
நானும் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம், என் மேலேயும் தப்பு இருந்திருக்கலாம், ஆனால் அரசாங்கம் மட்டும்தான் அரசாங்கம் அதை என்ஷூர் பண்ண வேண்டியது அரசாங்கமா அப்படின்னும் கேட்கலாம். அதை வேர்பலா சொல்லலை, பட் ஆனால் என்னுடைய நிகழ்வில் இப்படி நடந்துடுச்சு, அந்த கில்ட்டி எனக்கு இருக்குது, அதனால நான் இந்த பணியாணையை கொடுக்குறேன் அப்படிங்கிற. எனக்கு புரியுது நீங்கள் சொல்ல வர்றது. அந்த அந்த தார்மீக பொறுப்பு இருக்கிறதுனால தான் அவர் எல்லாரையும் திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை அனுப்பிச்சு எல்லா குடும்பத்துக்கிட்டையும் வீடியோ காலில் பேசி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் கொடுத்தாரு. நான் இல்லைன்னு சொல்ல. அந்த ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் அவங்கக்கிட்ட நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் இன்னமும் அந்த மக்களுக்கு வந்து தினமும் ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய் பணம் அனுப்புகிறாங்க. நான் போய் அவங்கள நிறைய பேர் வில்லேஜஸில் அவங்களோட சொந்த வில்லேஜில் பார்த்துட்டு வந்தேன். ஒருத்தருக்கு காது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, இன்னொருத்தருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்னமோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஜய் அவர்களும் அவர் கட்சியை சார்ந்தவர்களும் செய்திருக்கிறாங்க, இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஆனால் இந்த முழு பொறுப்பும் அரசுக்கே இருக்குது, அரசு மட்டும்தான் இதுக்கு காரணம், பர்மிஷன் வாங்கின நாங்கள் காரணமே கிடையாது, எங்களை நீங்கள் சொல்லவே முடியாதுங்கிறத நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணுறது யார்? நான் தானே ஆர்கனைஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் ஒரு ஃபங்க்ஷன்னா, எனக்கு அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணும்போது எனக்கு எந்த பொறுப்புமே கிடையாது, அதில் எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் பர்மிஷன் கொடுத்த அரசு மட்டும்தான் காரணம் அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அரசு தான் காரணம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அரசு பாதுகாப்பு வழங்கி இருக்கணும். அங்கே பக்கத்தில் விஜய் அவர்கள் பேசினது ஆன் த ரைட் சைடு, லெஃப்ட் சைடில் பக்கத்தில் லெஃப்ட் சைடு 40 அடி ரோடுங்க, அந்த பக்கம் ஒரு 40 அடி ரோடு, 40 அடியோ 30 அடியோ 30 அடி ரோடு, நடுவில் பேரிகேடு, 30 அடி ரோடு, அந்த ரோடு தாண்டி ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்முக்கு பின்னால் ஒரு கால்வாய், ட்ரைனேஜ். அந்த ட்ரைனேஜில் விழுந்து எவ்வளோ பேர் இறந்தாங்க தெரியுமா? அது என்னன்னா, அங்கே ஒரு ட்ரைனேஜ் இருக்குதுன்னு தாவேக்கா பார்த்து அந்த ட்ரைனேஜை இரும்பு கம்பிகளால் போட்டு மூடி இருக்கணும். இல்லை காவல்துறை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல, இவங்க தாவேக்கா கூட்டத்துக்கு வர்றவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டு க்ரௌடாக இருக்கிறாங்க, ஒன்று அவங்க மூடி இருக்கணும் அவங்க செலவில், இல்லை தாவேக்காவை நீங்கள் மூடுங்கன்னு சொல்லி என்ஷூர் பண்ணியிருக்கணும். அப்படி அன்றைக்கி அதை என்ஷூர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 10 பேரை நீங்கள் காப்பாற்றியிருக்கலாம். ஏன்னா அவங்க இரும்பு தகட மேலே தான் போய் விழுந்திருப்பாங்க, கீழே கால்வாயில் விழுந்திருக்க மாட்டாங்க. இதை வந்து இன்னமும் வந்து இதை முழுக்க முழுக்க ஒரு அரசியலாகவே பார்க்குறது வந்து நியாயம் கிடையாது. முதலமைச்சர் வந்து அவங்களுக்கு 32 பேருக்கும் வேலை கொடுத்துருக்குறாரு, அது வந்து பாலிசி டிசிஷன் கவர்மெண்ட்டோடைய. நீங்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறக்குறவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கும்போது இதை வந்து நீங்கள் கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. ஸ்டெர்லைட்டில் எப்படி கொடுத்தீங்க அப்போ? அதுவும் ஒரு அரசாங்கம். இந்த கருணை அடிப்படையில் வேலை எப்பப்போலாம் கொடுக்குறாங்க. ஒரு அரசாங்கம் தன்னுடைய கடமையிலிருந்து தவறிய பொழுது அந்த விஷயத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொடுக்கப்படுவது தான் இந்த கருணை வேலை அப்படிங்கிறது. ஆனால் இங்கே என்ன, அப்படி தான் ஸ்டெர்லைட்டில் கொடுத்தாங்க, அப்படி தான் ஜெயராஜ் பெனிக்ஸோட கேஸில் போலீஸ் அட்ராசிட்டினால அவங்களோட அக்காவுக்கு கொடுத்தாங்க. இப்போ இங்கே விஜய் அவர்கள் சொல்ல வர்றதுன்னா, இது வந்து ஒரு அரசாங்கம் தவறிய விஷயம், அதனால் அந்த அரசாங்கம் செய்த தவறுக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது. ஒரு கட்சியினுடைய நிகழ்வுல தானே சார் இது நடக்குது. அப்ப ஒரு சினிமா எல்லாரும் இந்த உதாரணத்தை சொல்றாங்க, அதனால அதே உதாரணத்தையே நானும் கேட்கிறேன். ஆதவந்தீச்சன்யா அவர்கள் கூட ட்வீட் போட்டிருந்தாரு, ஒரு சினிமா நிகழ்வுல யாரோ ஒரு நபருக்கு ஏதோ ஒரு நடந்துருது இல்லை இறந்து போறாரு அப்படின்ற பட்சத்துல அது அந்த ப்ரொடக்ஷன் தான் பொறுப்பே இருக்கணும், அந்த ப்ரொடக்ஷன் தான் அவங்கள பார்த்துக்கணும், அதற்காக அரசு வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாதுல்ல. இப்போ இதையும் அப்படியே ஒப்பிட்டு பார்க்கலாம்ல. சினிமாவில் வந்து காமன் பீப்புள் ஆர் நாட் இன்வால்வ்ட். இங்கே காமன் பீப்புள் தானே அவங்க. உங்ககிட்ட தானே பர்மிஷன் கேட்டாங்க 10,000 பேருக்கு, நீங்கள் தானே பர்மிஷன் கொடுத்தீங்க. உங்ககிட்ட சம்பளம் வாங்குகிற எஸ்பி தானே பர்மிஷன் கொடுத்தாரு, உங்ககிட்ட சம்பளம் வாங்குகிற அந்த ஐஏஎஸ் கலெக்டர் தானே பர்மிஷன் கொடுத்தாரு. அப்போ உங்களுக்கு பொறுப்பே இல்லையா? அரசாங்கத்துக்கு பொறுப்பே இல்லைன்னா அப்போ ஏன் நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க? அப்போ உங்களுக்கு பவர் மட்டும் வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாமா? இதை படப்பிடிப்பு தளத்தோடு எப்படிங்க கம்பேர் பண்ணுவீங்க? அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாரு முதலமைச்சரான பிறகு. எவ்வளவோ பேர் டிஎன்பிஎஸ்சியில் வேலை கிடைக்காம இருக்காங்க. இன்னும் இப்படி இவங்களுக்கு வேலை கிடைக்கிறது மூலமா இங்க இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்ற நிறைய கம்பேரிசன்ஸ் பாதிக்கப்படுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் ஸ்டெர்லைட் வழக்கில் 13 பேருக்கு வேலை கொடுத்த போது ஏன் யாருமே பேசல? இப்போ மட்டும் ஏன் வந்து பேசுறீங்க எல்லாரும்? இதை வந்து ஒரு படப்பிடிப்பு தளத்தில் பொதுமக்கள் போனாங்கன்னா அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே அப்படி கிடையாது.
இது இங்கேயும் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் அரசாங்கம் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த இடத்துல பர்மிஷன் கேட்டிருக்காங்க, வைடாக பப்ளிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது. இது வந்து பொலிட்டிக்கல் டிசிஷன் தாங்க, இது கவர்மெண்ட்டோட பாலிசி டிசிஷன், கவர்மெண்ட்டோட ப்ரெராகேட்டிவ். அதனால தான் கோர்ட்டே தலையிட முடியாது. ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணணும்னு உட்காந்து கோர்ட்டு டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க, சொல்லவும் கூடாது. அதற்காக தான் மக்கள் அவரை ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி எல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் இது வரைக்கும் ஏன் இந்த குரல்லாம் வரவே மாட்டேங்குது? இப்போ அந்த குரல் கூட இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் நான் பார்க்குறேன், வேற எங்கேயும் பார்க்கலையே. இது வந்து நான் ஒரு கிரிட்டிசிசமாக இல்லைங்க. அப்போ நீங்கள் என்ன பேச வரீங்கங்கிறது தான். ஏதாவது அந்த விஷயத்த பேசினாங்கல்ல, நான் பார்த்த வரைக்கும் பெரும்பான்மையானவர்கள் இன்ஃப்ளூயன்சஸ் தான் அதை பேசியிருக்கிறாங்க. யாராவது வந்து நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு இந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னு யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? அது வந்து ஒரு ராங் பிரசிடெண்ட்டை செட் பண்ணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் அரசியலில் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு அரசாங்கம் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சில இடத்துல கோர்ட்டெல்லாம் தலையிட முடியாது. இட் இஸ் அ பாலிசி டிசிஷன். தார்மீக பொறுப்பு எடுத்திருக்கணும், அதை எடுக்கலை. ஆனால் விஜய் அவர்கள் செய்த இந்த செயல்கள் எல்லாமே கரெக்டுன்னு சொல்கிறீங்க. பட் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு சொன்னீங்க, திமுகவுடைய கிரிட்டிசிசம் முழுக்க திமுகவையே கிரிட்டிசிசம் பண்ணி பேசினது அப்படிங்கிறது. பாட்டெல்லாம் பாடினார், ஓடுன்னு ஓடிட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கான ரியாக்ஷன்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு. கரூரில் அந்த மக்கள் இறந்து போகிறாங்கன்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது யார் நிற்காமல் ஓடி போனது அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து திமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு நிலைநாட்டுவது மூலமாக முதலமைச்சர் என்ன அரசியல் பண்ணுறாரு? திமுக மட்டும்தான் எதிரி, அதிமுகவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டு இருக்கிறேன், அந்த வேலையை நான் மீண்டும் தீவிரமாக முனைப்போடு அதை செய்வேன் அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அதிமுகவுக்கான மெசேஜ். ஆமா, திமுக தான் அவருக்கு எதிரின்னு அது திமுகவுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா அதிமுகவை அவர் வந்து அதுதான் அந்த ஏடிஎம்கேவை வந்து அவர் எப்படி டீல் பண்றாருங்கிறது தான் இதெல்லாம். பேரே சொல்லாம ஏடிஎம்கேவை நான் எப்படி கரைக்கிறேங்கிறது தான். தூர்ந்த சக்தி ஒரு வார்த்தை. ஆனா திமுகன்னு எத்தனை முறை சொன்னாரு? ஸ்டாலின் சார் அப்படின்னு எத்தனை முறை முன்னாள் முதலமைச்சர் பேரை சொல்கிறார்? ஒரு முறையாவது இபிஎஸ் பேரை சொன்னாரா? அவருக்கு அதிமுக கரையணுங்க. கரைஞ்சாதான் திமுகவினுடைய முழு முதல் எதிரியாக இவர் வர முடியும். இவர் இப்போ எதிரி தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. ஒரு பயம் இருக்கும் பாலிட்டிஷியன்ஸ் கிட்ட. ஒரு வேளை அந்த பயம் இருக்கணும் ஆக்சுவலாக பாலிட்டிக்ஸில். ஒரு வேளை இவங்க பவுன்ஸ் பேக் ஆகி வந்துடுவாங்களோ? இல்லை, ஒரே திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி, அது ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸ் வந்து தாவேக்காக தான் இருக்கணும். அதற்காக தான் திமுக மீது அட்டாக்கெல்லாம் திமுக மீது தான். ஆனால் அதில் வந்து காலியாகிறது வந்து அதிமுக. அதுதான் அந்த நுட்பமான ஒரு மெசேஜ் வந்து அங்கே தான் இருக்குது. எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, வேற யாருமே இங்கே போட்டியிலேயே இல்லை. நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் சண்டை செய்வோம், வேற யாரும் சண்டை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. மீண்டும் அந்த திமுக மீதான அட்டாக்கை ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த எலெக்ஷனில் தோக்கடிச்சா பத்தாது, இன்னும் தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கணும், இடைத்தேர்தலில் தோக்கடிக்கணும். அப்போ என்னன்னா அந்த திமுக அப்படிங்கிற அந்த எதிரியை வந்து இன்னும் வந்து அவங்க தான் எதிரி எனக்கு, பொலிட்டிக்கலாக அவங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இன்னொன்று அதில் நிறைய விஷயங்கள். அப்புறம் நான் நேற்று கூட ஊடக விவாதத்தில் கலந்துக்கும் போது நான் சொன்னேன், திமுக வந்து அதவர்ஜுனா அவர்களுடைய அந்த பேச்சுக்கு வந்து டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கணும். அதவர்ஜுனா பேசியது வந்து ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சு அல்ல. போலீஸார் கொன்று குவித்தார்கள், கரூரில் எங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய கணக்கு இருக்குது. என்ன கணக்கு கரூரில்? எதனா பிஸ்னஸ் இருக்கா கரூரில் இவருக்கு? என்னன்னு புரியல. அந்த மாதிரி பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஆதவர்ஜுனா ஒரு வலையை விரிக்கிறார்ல, அந்த வலையில் திமிங்கலமான திமுக போய் விழுது. என்ன பண்ணுறாங்க? டிஃபமேஷன் கேஸை போட்டு அமைச்சரை 2 முறை கோர்ட்டுக்கு வர வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எடுத்த எடுப்புலையே ரஞ்சித்குமார் திமுகவினுடைய வழக்கறிஞர், அவருக்கு யார் ப்ரீஃப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஒரு முதலமைச்சரை, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை குற்றவாளி அந்த கேஸ்லன்னு சொல்லும் போது ஒரு ஜட்ஜிக்கு கோவம் வருமா? வராது. நியாயமா பேசுவோம். நீங்க வந்து இல்லையே, அதுதானே பிரச்சனை. அதுதானே அவங்க திமுக இப்ப சொல்றாங்க, நீங்க நாகரிக அரசியல் பண்ணீங்க என்ன ஆச்சு?
அன்னைக்கு விஜய் அவர்கள் பேர் போடுறதுக்கு திமுகவுக்கு பயங்க. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், என் பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க. ஆமா ஆமா, நம்மளே பேசியிருக்கோம் நிறைய. திமுகவுக்கு பயம், விஜய் அவர்கள் எங்க பெரிய ஆள் ஆயிடுவாரோ, எம்பத்தைஸ் ஆகி ஓட்டு போட்டுருவாங்களோன்னு. எம்பத்தைஸ் ஆகாமையே ஓட்டு போட்டாங்க. அதுதான் அந்த ஒரு விஷயம். மீண்டும் மீண்டும் இந்த கரூர் விஷயத்துல நான் அதை சொன்னேன், ஒரு பத்திரிகையில ஒரு பேட்டியில நான் சொன்னேன். அவர் நாளைக்கு போய் கரூர்ல போய் இப்படி பேசுவாருங்க, ஆட்சியில் இருக்கும்போதும் என்னை விடல கரூர் வர்றதுக்கு, நான் ஆட்சிக்கு வந்த போதும் என்னை விட மாட்டேங்கிறாங்க, அப்போ கரூரில் ஏதோ மறைக்கிறதுக்கு திமுகவுக்கு இருக்கு. இன்னைக்கு பேசினாரா இல்லையா? அப்போது விஜய் அவர்களுக்கு பாயிண்ட்ஸையும் திமுகவே எடுத்து கொடுக்குது, அவர் என்ன பேசணுங்கிறதையும் திமுக தீர்மானிக்குது. அப்போ நீங்கள் ஏன் அந்த ட்ராப்ல விழுந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி எழுதில்ல. அப்போ ஏதோ ஒரு தடுமாற்றத்தை திமுக சந்திக்கிறாங்களா? விஜயை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்களா, இல்லை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் இதை? அவங்களுக்கு தெரியல, இது வந்து ஒரு நியூ ஃபோர்ஸ் சார். இந்த ஃபோர்ஸை ஹேண்டில் பண்ண அவங்க பவள விழா கொண்டாடின ஒரு முக்கியமான மிகப்பெரிய திராவிட கட்சி சார். ஆமாம், அப்புறம்னா நான் இன்னமும் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து விஜய் அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு இன்னும் புரியல. நான் இதை பொறுப்போடு சொல்கிறேன். திமுக ஒரு எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படும். முதல்ல திரு உதயநிதி அவர்கள் வந்து ஸ்பீக்கர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்களுடைய அந்த எலெக்ஷன் அன்னைக்கு பேசின ஸ்பீச் எக்ஸலன்ட் ஸ்பீச், மறுநாள் பேசினதும் எக்ஸலன்ட் ஸ்பீச், அவருடைய இந்த கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான ஸ்பீச்சும் நல்ல ஸ்பீச். ஆனால் அன்னைக்கு வாக் அவுட் பண்ணியிருக்கக்கூடாது. வாக் அவுட் பண்ணுறது இப்போ எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் வெப்பனாக விஜய் கிட்ட மாறி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெப்பனை ஜெயலலிதா அவர்கள் கையில் எடுப்பாங்க. விஜய் அவர்களுக்கு அரசியல் புரியலனாலும் அதை புரிய வைக்கிறதுக்கு ஆட்கள் அவரோட இருக்கிறாங்க. அதை முதல்ல இவங்க உணரணும். இவர் ஒரு விவாதத்தில் நான் கலந்து கொண்டிருந்தோம், டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் செய்தியாளர் நிரஞ்சன் ஒரு இடத்துல சொன்னார், இன்னமும் திமுக வந்து தாவேக்காவை லீகலாக கூட அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்கள சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அவ்வளோ பெரிய எம்பாரஸ்மெண்ட் வந்தது சுப்ரீம் கோர்ட்டில். அவங்களோட சீனியர் லாயர் டிஎம்கே கிட்ட எவ்வளோ பெரிய சீனியர், அதான் சொல்கிறேன், அவங்க ரஞ்சித் குமாருக்கு யாருமே பிரீஃப் பண்ணல. அவர் போய் ஒரு முதலமைச்சரை குற்றவாளின்னும் போது ஜட்ஜஸ் டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் எப்படி சொல்லலாம் உங்கள் எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லை? ஆமாம், உங்கள் எஃப்ஐஆரில் பேர் இல்லையே. உங்கள் எஃப்ஐஆரில் பேர் இருந்தால் தானே சிபிஐ வந்து எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆரை காக்னிசன்ஸை வச்சு தானே சிபிஐ அந்த கேஸ் எடுத்தாங்க. இந்த எஃப்ஐஆரில் 3 பேர் தானே இருக்குது. மதியழகன் பேர் இருக்குது, திரு ஆதவ அர்ஜுனா பேர் இருக்குது, திரு சிடிஆர் நிர்மல்குமார் பேர் இருக்குது, திரு என் ஆனந்த் பேர் இருக்குது. விஜய் அவர்கள் பேர் இல்லையே. எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும், விஜய் அவர்களை வந்து விட்னஸாக தான் கூப்பிட்டாங்க 3 முறைன்னு. அவ்வளோ சட்டம் படித்த அந்த லாயருக்கு தெரியாதா? இல்லை திமுகவில் அவருக்கு ப்ரீஃபிங் கொடுத்தாங்க, எழுதி கொடுத்தாங்களே, இவங்களுக்கு தெரியாதா? இதை கேட்டால் நம்மளை கடிக்க வருவாங்க. வாய் தவறி சொல்லியிருப்பாரோ? இதெல்லாம் வாய் தவறி சொன்னீங்கன்னா அவங்கள ஜட்ஜு நான் வாய் தவறி பேசிட்டேன் போங்கப்பா, கை தவறி எழுதிட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்க. இப்போ என்னாச்சு? அப்போ கரூரில் உங்களுக்கு மறைக்கிறதுக்கு ஏதோ இருக்குங்கிற நரேட்டிவை முதலமைச்சர் செட் பண்ணுறாரு தெளிவா. இது நமக்கே தெரியுது, அதே திமுகவுக்கு தெரியாமல் போச்சுன்னு தெரியல. நான் ஆட்சியில் இருக்கும் போதும் வரவிட மாட்டேங்கிறீங்க, நான் ஆட்சிக்கு வந்த போதும் வரவிட மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து தூக்கத்தில் இருக்கிறீங்களா? கொஞ்சம் எழுந்துக்கோங்க. இல்லை, இப்போ அந்த நரேட்டிவ் மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல திமுக திரும்ப டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் தானே இன்னைக்கு கரூர் விட்டு ஓடி போனீங்கன்னு சொல்லிட்டு அந்த நரேட்டிவ் ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? அங்கே அதுதான் இதில் நுட்பமான ஒரு விஷயம். மக்கள் வந்து விஜய் மீது தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதை தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நான் போய் அப்போ பார்த்தேன், அதுக்கப்புறம் எலெக்ஷனில் போய் அவங்கள பார்க்கும்போது கூட நான் வந்து போய் கேட்கும்போது பேசுகிறோம், உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுறோம். விஜய் அவர்கள் மீது குறைகள் சொன்னார்கள். அவர் இன்னமும் வந்து ரசிகர்களை டிசிப்ளின் பண்ண மாட்டேங்கிறாரு, நெறிப்படுத்த மாட்டேங்கிறாரு, அவர் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் என் ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் பேர் வேண்டாம், என் மனைவி மகளினுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் விஜய்க்கு தான் சார் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவங்க அப்படிதான் சார் நான் எழுதியிருக்கேன். இல்லை, நீங்கள் எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் ஃபைன் சார். ஆனால்
அப்படி ஒருவேளை விஜய் மேல தப்பு இல்லைன்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஜெயிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லையே. இல்லை அப்படி இல்லை, நீங்கள் எல்லாமே வந்து தேர்தல் கணக்குகளோட மட்டும்தான் நீங்கள் அதை கொண்டு போகணும் அப்படின்னு கிடையாது. இந்த எலெக்ஷனில் த்ரீ கார்னர்ட் கான்டெஸ்ட்டில் எங்கே எப்படி ஓட்டு பிரிஞ்சிருக்குன்னே யாருக்கும் தெரியல. நான் வழக்கமாக ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா என்கிட்ட ஒரு எலெக்ஷனுக்கு 3 நோட் புக் போடுவேன். நான் உட்காந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் யார் யார் வின் பண்ணியிருக்கிறாங்க, மார்ஜின் என்ன. இந்த எலெக்ஷனில் எதுவுமே தேவைப்படலை, நோட் புக்கே போடலை, எல்லா கால்குலேஷனும் அப்செட் ஆயிடுச்சு. எதுவுமே இல்லை இந்த எலெக்ஷனில். திமுக அதிமுக ஆளணுமா விஜய் அவர்கள் ஆளணுமாங்கிற கேள்வி 234 தொகுதியில் கேட்கப்பட்டது. 108 தொகுதியில் விஜய் மட்டும் ஆண்டா போதும் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அதை மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் நீங்கள் எடுத்துக்கணும். டிஎம்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து டிஃபீட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் டிஃபீட்டை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. யாருக்கிட்ட நம்ம டிஃபீட் ஆயிருக்கோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை ஏடிஎம்கே கிட்ட தோத்து இருந்தாங்க, அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. விஜய் அவர்கள்கிட்ட தோத்ததை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா எதிரி யாருன்னு தெரியாமல் நம்ம வியூகங்களை வகுத்தோம்னா, எதிரி யாருன்னு தெரியாமல் வியூகங்களை வகுக்க சொன்னது யாரு? அப்போ எதற்கு உங்களுக்கு 5 வியூக வகுப்பாளர்கள்? கேள்வி கேட்க தோணுதில்ல. அப்போ எதிரி யாருன்னே தெரியாமல் ஒரு தேர்தலுக்கு போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருந்தீங்கன்னு தானே அர்த்தம். நாம் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தோம் விஜய் அவர்களுக்கு அவ்வளோ கூட்டம் வருது. நான் ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கெலாம் போயிட்டு வரும்போது நான் அது வரைக்கும் வந்து தாவேக்கா பெரிய அளவில் ஒரு ஃபோர்ஸாக இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. கூட்டத்தில் ஒரு 40,000 பேர் வந்து 1.5 மணி நேரம் கத்திக்கிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு கூட்டம் மாதிரியே இல்லை, அது வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்குது, ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது. அந்த பசங்க கிண்டல் பண்ணுறாங்க எல்லாரையும், விஜய் அவர்களை தவிர்த்து. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். திரு புஷி ஆனந்த் அவர்கள் பேசும்பொழுது, அண்ணே நீ பேசலாம் பேசாத, தலைவரை இட்டுன்னு வா. பக்கத்தில் உட்காந்துருக்கேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். அந்த பசங்க கிண்டல் பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு ரேப்ட் அட்டென்ஷனோட லிசன் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் தான் முதல் முறையாக திமுகவை தீய சக்தி என்று விஜய் அவர்கள் வந்து அழைக்கிறார். அதுக்கு அந்த கிளாப்ஸ் 5 நிமிஷங்க கிளாப்ஸ். விஜய் அவர்கள் பேச்சையே கண்டினியூ பண்ண முடியும். இல்லை, இது ரொம்ப ஒரு டீப்பான பாயிண்ட் சார். தொடர்ச்சியாக இன்றைக்கு அரசியல் புரிதல் இல்லாதவங்க கூட விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் கவனிக்கிறாங்க, அவருடைய ஸ்பீச்சை கவனிக்கிறாங்க, சட்டமன்றத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அவர் பேசுகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். பட் இன்னமும் பீப்புள் வெல்ஃபேர் பாலிசி ஸ்கீம்ஸ் பற்றி பேசாமல் தொடர்ந்து திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா இருக்குல்ல. இப்போ ஒரு முதலமைச்சரா இன்னைக்கு அவர் திமுகவை அக்யூஸ் பண்ணி பேசுறது பொதுக்கூட்டத்துல திமுக தான் அக்யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் நாங்க கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல பேசாம இங்க வந்து பேசுறோம். நீங்க இதெல்லாம் தப்புன்னா கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் பேசினா நாங்கள் நல்லதை பற்றி மட்டும் பேசணும், திமுகவை எதிர்க்க முடியாது. அதனால் எங்கள் ப்ரைவேட் ஃபங்க்ஷனில் நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம். எனக்கு புரியுது, இது வந்து ஒரு விர்ச்சுவல் ஒரு பெர்பெச்சுவல் கேம்பெயின் மோடில் முதலமைச்சர் இருக்கிறார். பட் அது அவங்க ஸ்டைல். அப்போ மோடி அவர்களை விமர்சிக்கலாமா? அவரும் ஒரு விர்ச்சுவல் கேம்பெயின் மோடில் இருக்கிறாரு அப்படின்னு விமர்சிக்கலாமா? விமர்சிக்க மாட்டேங்கிறாங்களே. அதை தான் சொல்கிறேன். அப்போ என்னன்னா, அப்போ இங்கே வந்து அந்த பொலிட்டிக்கல் வொக்காபுலரி, பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் சேஞ்ச் ஆகுது. கவர்னன்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஜய் அவர்கள் பேசணுங்கிறது என்னுடைய எண்ணம். ஒரு பத்திரிகையாளராக முதலமைச்சர் வந்து கொஞ்சம் அரசியலை குறைச்சிக்கிட்டு நிறைய என்ன சொல்கிறது கவர்னன்ஸை பற்றி பேசணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, கவர்னன்ஸ் வந்து என் கவர்னன்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப் அப்படின்னும் போது அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியும். திமுக அவருடைய ஸ்டைல் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. வந்து அந்த திமுக எதிர்ப்பை வந்து ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறார். மக்களுக்கு வந்து அந்த சிங்கப்பூர் மேட்ரு கூட அது பாருங்களேன், அது வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அது சொல்லிட்டு அது தேவையில்லாம அவரை முன்னாள் முதலமைச்சர் அங்கே இழுத்து கொண்டு வந்துட்டு இல்லை எனக்கு அவரை பிடிக்கும்னு சொல்லிட்டு வேலு அவர்கள்கிட்ட போறாரு. இது ஏற்கனவே சட்டமன்றத்தில் வந்து திரு கருணாநிதி அவர்கள் சொல்லிட்டு இல்லை கலைஞர் நம்ம கலைஞர் அப்படின்னு சொல்றது. இது வந்து ஒரு அரசியல், இது வந்து ஒரு கல்ட் அரசியல். இது
இந்த கல்ட் அரசியலை திமுக புரிஞ்சிக்கணும். பார்ட்டி ஃபண்ட் பத்தி பேசுறாரு. பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு வார்த்தை தான் நாங்க சொன்னோம், அதுக்குள்ளே எந்திரிச்சு போயிட்டீங்க, குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுக்கும். அடுத்த வாட்டியில இருந்து பேசும்போது சபாநாயகர் கிட்ட சொல்லி எல்லா வாயிற்கதவையும் நாங்க சாத்திட்டு தான் பேசணும் போல உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சாத்தியம் இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது. அது திமுகவுக்கு ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் கச்சத்தீவுன்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா திமுக எழுச்சி போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப கிண்டலாக சொல்லுவாங்க. நான் அவை காவலர்கள்லாம் யாருமே தேவையில்லை, கச்சத்தீவுன்னு உச்சரிச்சுனா எழுச்சி போயிடுறாங்க அப்படின்னு. அன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்கக்கூடாதுங்க, நிச்சயமாக பண்ணியிருக்கக்கூடாது. வெளிநடப்பு பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா அவர் அப்பாவை காணோன்னு ஒரு விஷயத்த பேசினார்ல, அது தேவையில்லாததுன்னு நான் அன்றைக்கே உங்ககிட்ட பேசும்போதே நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன். அதை திமுக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம், அது சபை குறிப்பிலேருந்து நீக்கணும்னு கேட்டிருக்கலாம், கேட்கல. அன்றைக்கே நான் சொன்னேன், பார்ட்டி ஃபண்டுங்கிறது அவர் இன்றைக்கி சொல்கிறார்ல, நான் யார் பேருமே சொல்லலைன்னு. யார் பேருமே ஏன் சொல்லலைன்னா அங்கேயும் ஸ்கெட்சு திமுகவுக்கு இல்லை, அதிமுகவுக்கு. எனக்கு இப்போ ஹிட் ஆகுது சார், ஸ்டாலின் சார் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா, அப்பாவை காணோன்னு தேடுறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதான் ஐ மீன் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோப்புகள்லையும் என்னோட கையெழுத்து இருக்க வரைக்கும் நான் இருந்துகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. இப்போ இவங்க ஒவ்வொரு ஸ்கீம்ஸுக்கும் பெயரை மாற்றுறதுக்கு பின்னாடியும் இப்படியான ஒரு அரசியல் இருக்கு, நிச்சயமாக இருக்கும். இந்த பேரெல்லாம் மாற்ற வேண்டாங்க, அதெல்லாம் அது இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகலாம். அதெல்லாம் விஜய் அவர்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது மகளிர் விடியல் பயணம் இருந்தால் என்ன ஆகிட்டு போகுது, கலைஞர் உரிமை தொகைன்னா இருக்கட்டுமே. அவர் என்ன அரசியலுக்கு சம்மந்தப்படாதவரா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை செய்திருக்கிறாரு. அப்போ அம்மா உணவகம் மட்டும் இருக்கலாமா? அதுக்கு பேர் மாற்றுவீங்களா? அது ஓகே, அந்த அரசியலுக்குள்ளே போக வேண்டாம். பட் சட்டமன்றத்திலேயே ஸ்கெட்சு அன்னைக்கு போட்டது அதிமுகவுக்கு தான். அவங்க பேர் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் திமுக பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லலை. பார்ட்டி ஃபண்டு திமுக வாங்குதுன்னா அப்போ அதிமுக வாங்கலையான்னு கேள்வி எழும். அதிமுக பேரை நான் உச்சரிக்க விரும்பலை, ஏன்னா நான் அவங்கள கரைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க தான் எல்லாரும் என் கூட வந்திருக்கிறாங்க. இன்னொன்று, இன்னைக்கு ஒட்டக பேரம், குதிரை பேரம், வேற என்னமோ கழுதைன்னு சொன்னாரா ஏதோ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது கீழே விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் நிற்கிறாங்க, இவர் மேலே இதெல்லாம் பேசுகிறாரு. காமெடியாக இருக்குது, ஆனால் அதை ஏற்றுக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அவர் என்னன்னாங்க, மக்கள்கிட்ட எனக்கு கனெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த லஞ்சம் வாங்க மாட்டேன்னு வாங்காதீங்கன்னு சொல்கிறத கூட மக்கள்கிட்ட திருப்பி விடுறாரு. நீங்கள் போய் சொல்லுங்கள் உங்கள் விஜய் அப்படின்னு. இதே மாதிரி இந்த குதிரை ஒட்டக பேரத்துக்கு எங்கே யாராவது குறை சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு மக்களே என் பக்கம் இருக்கிறாங்க, நான் எதுக்கு குதிரை கிட்ட போனோம், நான் எதுக்கு ஒட்டகத்துக்கிட்ட போனோங்கிறேன். ஆனால் குதிரை பேரம் பண்ணது உண்மை தானே? நீங்கள் இது ஒரு ஸ்மார்ட்டான அரசியலாக பார்க்குறீங்களா? நீங்கள் தெரியல, இனிமே தான் இந்த அரசியல் நமக்கும் இந்த அரசியல் ஆக்சுவலாக புரியல. ஒரு விஷயம் அப்புறம்னா இது ஒரு புது அரசியலாக இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறது ஓப்பனாக கேட்குறேன் சார், கிளவரான அரசியல் பண்ணுறாரா விஜய்? ரொம்ப ஸ்மார்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட்னஸ் டிஎம்கேக்கு வர்றதுக்கெலாம் டிஎம்கே ரொம்பலாம் மெனக்கடலாம் வேணாம், இஷ்யூஸை புரிஞ்சுக்கணும். இன்னும் உண்மையிலே டிஎம்கே ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்லான பார்ட்டிங்க, ரொம்ப ஷார்ப் மைண்ட்ஸ் உள்ள பார்ட்டி. அது ஏன் அவங்க இந்த மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட் விஷயத்துலலாம் எப்படி கோட்டை விட்டாங்கன்னே தெரியல. ஒரு 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 முதலமைச்சரை போய் நீங்கள் அக்யூஸ்ட் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல தான், அங்கே சுப்ரீம் கோர்ட் ரிப்போர்ட்டர் சொல்கிறது அந்த இடத்துல தான் ஜட்ஜி கோவப்பட்டார். ஒரு ஃபேக்டை தப்பாக பேசுகிறாங்க. இல்லை, மீண்டும் மீண்டும் முதலமைச்சரை குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொன்னதை நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம்ல சார். இன்னைக்கு முதலமைச்சர் பீப் போட்டு பேசுகிறாரு, அது தவறுங்க. முதலமைச்சர் பண்ணுறது எல்லாமே சரி, நீங்கள் யாருமே சொல்லலையே. அவர் எங்கள் அப்பாவை காணோன்னு கேட்டிருக்க கூடாதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்னா இல்லை. இப்போ கூட நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், கரூரில் நீங்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கணுமா இல்லையா? அப்போ முதலமைச்சர் செய்கிறத சரின்னு சொல்கிறோம், தவறுன்னு சொல்கிறோம். பீப் போட்டுலாம் பேசக்கூடாது தான் என்ன அப்படின்னு இது பண்ணுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம், அவங்கவுங்க ஒரு அர்த்தம் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் முதலமைச்சர் பேசக்கூடாது தான். பட் அவருக்கான ஒரு ஸ்டைலில் வச்சுக்கலாம். இங்கே என்னென்னா திமுகவை வச்சு செய்யுங்க,
அதான் அந்த வட்டார மொழி, அந்த வழக்கு. கொத்து பரோட்டா வாஸ் நாட், அது வந்து பிலோ தி பெல்ட் கிடையாது. பிலோ த பெல்ட் கிடையாது. பட் முன்னாள் முதலமைச்சரை 5 நிமிஷம் அது பேசினதுனால ஏன்னா நீங்க என்ன பேசுன்னு ஏன் கேக்குறீங்கிறது தான். அப்ப நான் பேசினா என் லாங்குவேஜ் இப்படிதான் இருக்கும். ஆமா, அது மட்டும் இல்லாம நான் பேசாம நான் இருக்கிறேன், என்ன ஏன் பேசுன்னு சொல்லிட்டு பேச சொன்னீங்கன்னா நான் இதை தான் பேசுவேன். அப்ப நம்மளும் தானே சார் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மள எதுவும் சொல்லலையே, சொல்ற ஏன் வரைக்கும் சொல்ல பிரச்சனை மாட்டாரு? இல்லையே. சரி, நம்மளும் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, பிரஸ் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். சரி, அது வேற. நீங்க ஒரு மீடியாவையும் பாலிட்டிஷியன்ஸையும் நீங்க வந்து, அவருக்கு எதிரி நம்ம கிடையாதுல்ல, அவருக்கு எதிரி திமுக தானே. மீடியாவை எப்போ பார்த்தாலும் அட்டாக் பண்ணி அவர் என்ன பண்ண போறாரு? தட் இஸ் நோ நீட். ஏன்னா ஒரு அரசாங்கத்தில் வந்துட்ட பிறகு உங்களுக்கு மீடியாவோட நீட் ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களுக்கு சோஷியல் மீடியா எல்லா வேலையும் பண்ணிடுதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ட்ரெடிஷ்னல் மீடியா பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் சோஷியல் மீடியா பண்ண முடியாது. ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஓகே, ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்போவுமே வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை பேசுவீங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை பேசணும். அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியா மட்டும்தான் அந்த ஒரு பேலன்ஸை பண்ண முடியும். சோஷியல் மீடியா எப்போவுமே பண்ண முடியாது. சோஷியல் மீடியா பயஸ்டாக தான் இருக்கும். ஒன்று பாராட்டிக்கிட்டே இருக்கும், இல்லை தீட்டிக்கிட்டே இருக்கும். சோஷியல் மீடியா என்றைக்கும் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியாவுடைய ரோலை எடுக்கவே முடியாது. இது இங்கே வந்து இவங்க அந்த லாங்குவேஜை புரிஞ்சிக்கணுங்கிறது தான். மீண்டும் அந்த கேள்வி தான். சரி, செந்தில் பாலாஜி அவர்களை அட்டாக் பண்ணுறாரு, அவங்க வந்து ஓடி போயிட்டாரு அப்படிங்கிறாரு. அப்புறம் சிங்கப்பூருக்கு ஒருத்தர் போயிருக்கிறாரு, அவர் அங்கே போய் அட்மிட் ஆகிருக்கிறாரு. அப்போ என்னன்னா, திமுகவினுடைய ஊழல்களெல்லாம் நான் வெளியில் கொண்டு வருவேன், அதிமுகவோட ஊழல்களையும் கொண்டு வருவேன். ஆனால் என்கிட்ட யார் யார் வந்திருக்கிறாங்களோ அவங்கள பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். வாஷிங் மிஷினுங்கிறாரு, வெண்டிங் மிஷினுங்கிறாரு. வாஷிங் மிஷின் தானே, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. ஒரு ஒரு முழு பொலிட்டிக்கல் அட்டாக்குங்க. பேசிக்கலி நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் பேசுறது ரொம்ப கம்மியான நாட்களில், மாதத்துக்கு ஒரு 2 முறை பேசுகிறார், இல்லை 3 முறை பேசுகிறார். ஸோ அதற்கு எல்லா விஷயங்களையும் எடுத்து அதில் வந்து நான் பதிலை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சட்டமன்றம் கூடும் பொழுது மேபி அவருடைய பேச்சுகள் அதிகரிக்கலாம். பட் இன்றைக்கி நான் பார்த்தது என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு பாலிட்டிஷியனாக இவால்வ் ஆகிட்டுருக்கிறார். இன்றைக்கி அந்த பேசும்போது இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், இந்த எக்ஸ்டெம்போவாக பேசுகிறது, நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். அவர் அந்த பார்த்து படித்ததை விட எக்ஸ்டெம்போவான ஸ்பீச் பெட்டராக இருக்குன்னு. ஐ திங்க் ஒரு முதலமைச்சராக அவர் வந்து லாஸ்ட் அசெம்பிளியில் பேசும்போது நிறைய ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்டெம்போவாக பேசும்போது ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பீப் போடுற மாதிரிலாம் முதலமைச்சர் பேசக்கூடாது. பட் எந்த அளவுக்கு அவர் வந்து பேசுகிறாரோ அதை எக்ஸ்டெம்போவாக மனசுலேருந்து பேசுகிறது வந்து எப்போவுமே மக்கள்கிட்ட வந்து பெருசாக போய் எடுப்படும். அதை அவர் மீண்டும் மீண்டும் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு திரு உதயநிதி அவர்கள்கிட்ட கூட கோரிக்கை தான், நீங்கள் என்ன தோணுதோ மக்கள்கிட்ட இருந்து பேசுங்க. ஜெயலலிதா அவர்கள் கூட நோட்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க நோட்ஸ் வச்சு தான் படிக்கிறாங்கன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கலைஞர் அவரும் நோட்ஸ் வச்சுருப்பார். கலைஞர் இஸ் எ கிஃப்டட் ஸ்பீக்கர், அது வேற. ஆனால் அம்மையார் வந்து அவங்க நோட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அவ்வளவு தெளிவாக அந்த உச்சரிப்பு, அவங்களோட தமிழ் உச்சரிப்புலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தமிழ் பேசுவாங்க அவங்க. கலைஞருடைய உச்சரிப்பு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கோர்ஸாக, அது வந்து ஒரு 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 கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும், கரடு முரடாக இருக்கும். இவங்க வந்து அவ்வளோ அந்த தமிழ் உச்சரிப்பாங்க. இன்னொன்று, சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த திமுக அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்டெம்போவாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுவாங்க. அதே மாதிரி இங்கே திமுக சைடில் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன கரடு முரடாக பேசினாலும், அன்பழகன் மாதிரி ஆட்கள் இருந்த கட்சி திமுக. ஒரு தலைவரை நேராக போய் பிரசாந்த் கிஷோர் எதுக்குன்னு கேட்டவர் அன்பழகன். அந்த மாதிரி ஏன் உங்கள் கட்சியில் ஆட்களே இப்போ இல்லை? 5 வியூக வகுப்பாளர்கள் எதுக்கு? ஏன் நமக்கு வகுக்க தெரியாதா? நம்ம கட்சியில் இருக்கிறத விட பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கேட்கலையான்னு அந்த கட்சியில் ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஒரு காலத்தில் திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களும் கலைஞர் அவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க போல. ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்த முறை யாருக்கும் அவங்க பசங்களுக்கு சீட்டு கேட்டு வந்துடாதீங்கப்பா அப்படின்னு. அதுக்கு வீரபாண்டி ஆறுமுகம் ஸ்டாலினுக்கும் சேர்த்தா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த தைரியம் இருக்குதுல்ல. துரைமுருகன் அவர்கள் பலமுறை சொல்லுவார், என்னை வளர்த்தவர் எம்ஜிஆர்,
நான் என் தலைவர் கலைஞர். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அசெம்பிளிக்கு போகும்போது சட்டை பிடிச்சி இழுத்து கேட்டிருக்காரு, நான் தானே உன்னை படிக்க வச்சேன்னா, நீங்கள் இருக்கலாம், நீங்கள் எனக்கு கடவுள், ஆனால் எனக்கு தலைவர் கலைஞர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பவள விழா, அவ்வளோ பெரிய பாரம்பரியம் கொண்ட கட்சி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுங்க. அவங்க விரிச்ச வலையில இவங்க அழகா போய் விழுந்துட்டாங்க. இல்லை, ஒருவேளை நம்ம அதை இப்படி எடுத்துக்கலாமா, ஒரு யங் ஜெனரேஷனை நோக்கி அரசியல் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் வந்த பிறகு பெரிய பெரிய தலைவர்கள், நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்களோ கலைஞர் அவர்களோ இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ, இவங்க எல்லாருமே இல்லை, அந்த ஒரு மெச்சூரிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பாலிடிக்ஸ் இவங்களுக்கு இல்லையா? இல்லை, மெச்சூரிட்டிங்கிறது வேறு. இப்போ அரசியல் மொழி மாறிட்டு வருதுங்கிறது இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்டயும் இளைஞர்கள் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. அது கார்த்திக் மோகனா மட்டும் இருக்கிறாங்க, அது கௌதம் சிகாமணியா மட்டும் இருக்கிறாங்க, அது வந்து ஐபி செந்தில்குமாரா மட்டும் இருக்கிறாங்க, அது வெற்றி அழகனா மட்டும் இருக்கிறாங்க, அது ராஜா அன்பழகனா மட்டும் இருக்கிறாங்க. உதயநிதி பெயரை சொல்லலையே சார். நான் சொல்ல வரேன், அவரை மட்டுமே டார்கெட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஒரு உதயநிதி ஸ்டாலினை பற்றி மட்டும்தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். மாவட்டத்துக்கு மாவட்டம் உதயநிதி ஸ்டாலின்கள் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த குறுநில மன்னர்களினுடைய மகன்கள் மட்டும்தான் அங்கே வந்து மந்திரி ஆக முடியும், அவங்க மட்டும்தான் அடுத்து எம்எல்ஏ ஆக முடியும்னா அப்போ அந்த கட்சி எப்படி வளரும்? இதே ஃப்ளோ அதிமுகவில் இருக்குல்ல. அதிமுகவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. திமுகவில் மட்டும் தானே. அதிமுகவில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. எத்தனை பேரை நீங்கள் சொல்லிடலாம். நீங்கள் ஜெயவர்தன் அவர்களை சொல்லலாம். அதற்கு மீறி என்கிட்ட பேசுகிறதுக்கு ராஜ் சத்யனுக்கு ஒரு முறை பதவி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவர் நிற்கவே இல்லை தோத்த பிறகு. நீங்கள் வேற யாரை சொல்லுவீங்க அதிமுகவில்? எனக்கு தோணலை. அப்போ திமுகவில் நான் இவ்வளோ பேர் சொன்னேன்ல, ஏன் இவங்க மட்டுமே இளைஞர்களா? அந்த கட்சியில் எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படுவதே இல்லை? அதிமுகவிலேருந்து வர்றவங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறீங்க, உங்களுக்காக போஸ்டர் ஒட்டி அந்த தேனி மாவட்டத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்றைக்கி சிவப்பு கம்பளம். அந்த தேனி மாவட்டத்தில் போஸ்டர் ஓட்டினவங்க யாருமே இல்லையா? லைட்டு கம்பம் கட்டினவங்க யாருமே இல்லையா? இதே கேள்வி தான் தாவேக்காவுக்கும் இதே கேள்வி தான். 30 வருஷமாக உங்களோட இருக்கிற மதியழகனுக்கு சீட்டு கொடுக்க போகிறீங்களா, இல்லை 30 நாளைக்கு முன்னால் வந்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு சீட்டு கொடுக்க போகிறீங்களாங்கிறது தான் கேள்வி. நாளைக்கு தாவேக்காவுக்கு இந்த பிரச்சனை வரும். அதிமுகவிலேருந்து இவங்க ஆட்கள் எடுக்க உங்களோட இருந்து உங்கள் பிறந்த நாளைக்கு நான் போஸ்டர் ஒட்டி, உங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு நான் 2000 கொடுத்து டிக்கெட் வாங்கி, நான் பால் வாங்கிட்டு வந்து பால் அபிஷேகம் பண்ணி ஹோர்டிங் போட்டு உள்ளே போய் விசில் அடித்து நான் வந்து பேப்பரை கொட்டி நான் எல்லாம் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் பதவியை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுப்பீங்கன்னா அவங்க டென்ஷன் ஆவாங்களா, ஆக மாட்டாங்களா? இன்னொன்று இவங்க திமுகவில் சொல்கிறாங்கல்ல, இந்த ஜென்சி மீட்டிங்கில் போயிட்டு நாங்கள் இது குடும்ப கட்சி தான், நாங்கள் கொத்தடிமைகள் தான், அதில் பெருமை கொள்வோம். நீங்கள் கொத்தடிமைகள் தான் பெருமை கொள்வோம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஜென்சி கிட்ஸ் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. ஏன்னா ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து கொத்தடிமைன்ற வார்த்தையை பிடிக்காது. அவங்க தே வாண்ட் டு பி இண்டிபெண்ட். அவன் 6 மணிக்கு மேலே வேலை செய்ய மாட்டேங்கிறான். கேட்டால் எனக்கு 5 to 9 to 5 6 தான் நீ ரெக்ரூட் பண்ண, ஒய் ஷுட் ஐ ஒர்க் ப்ரோன்றான். அவங்கிட்ட போய் நான் கொத்தடிமையாக இருப்பேன்னா ஒய் வில் ஹி வோட் ஃபார் யூ? பேசிக்கலாக அந்த கேள்வி இருக்குல்ல. நீங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, அந்த இளைஞர்கள் எல்லாம் உங்கள் கட்சியினுடைய தலைவர்களுடைய மகன்களாகவே இருக்கிறாங்க. இல்லை, ஆனால் இந்த இடத்துல ஒரு கோகிலாமணிக்கு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி விரல் விட்டு எண்ணிடலாம். தமிழன் பிரசன்னா இந்த மாதிரி நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. திமுகவில் அவங்க வந்து ஒரு நியூ செட் ஆஃப் பிளட்டை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணணும் அந்த பார்ட்டிக்குள்ளே. யங் பீப்புள் அவங்க வந்து அப்படியே அந்த மாதிரி ஒரு பிளட் வந்தால் தான் நீங்கள் தாவேக்காவை எதிர்க்க முடியும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசியல் புரிதலும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க மாறா? நீங்கள் பண்ணுகின்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு வந்து தாவேக்காவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக அவங்க மாற்றுறாங்கன்னு பாருங்களேன். நீங்கள் இளைஞர்களை வந்து நடிகரின் பின்னால் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அந்த வார்த்தையை விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் 100 முறை சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நான் சொல்லலை, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
அப்போ நீங்கள் தாவேக்காவுக்கு பொலிட்டிக்கல் வெப்பனை நீங்களே தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அரசாங்கம், ஒரு எதிர்க்கட்சி அரசாங்கத்தை தப்பு செய்ய விடணும். நீங்கள் தப்பு செய்யவே விடாமல் கைட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே உட்காந்துக்கிட்டு. ஸோ ஓவராலாக இன்றைக்கு விஜய் அவர்களுடைய ஸ்பீச், இன்றைய அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பண்பட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? இல்லை, விஜய் அவர்கள்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. பட் கரூரில் எங்களுக்கும் கொஞ்சம் பொறுப்பு இருக்குது, நாங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பேஷனேட்டாக விஜய் அவர்கள் பேசியிருந்தாருன்னா, என் முதலமைச்சர் ரொம்ப கம்பேஷனேட்டாக இருக்கிறாருன்னு நம்ம ஒரு சக மனிதராக நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த கம்பேஷன் இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி அந்த கரூர் வழக்கில் அவர் பேசினதை அதில் எனக்கு முழு உடன்பாடு கிடையாது. அதில் அவருக்கு தார்மீக பொறுப்பு இருக்குது. அவர் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறதுனால அதை பேசுகிறார். ஏன்னா இன்றைக்கி போலீஸ் அதை டினை பண்ண முடியாது. அவர் என்ன சொன்னாலும் தட் இஸ் த லாஸ்ட் வேர்டு. அதை யாரும் டினை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க முதலமைச்சரை யாராவது கான்ட்ரடிக்ட் பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. அந்த இடத்துலேருந்து அவர் பேசுகிறார். பட் பொலிட்டிக்கலாக அவர் பேசுகிறது எல்லாமே அவருடைய அந்த ஃப்ரீடம். பொலிட்டிக்கலாக அவர் பேசுகிறாரு. இன்னொன்று, இந்த கரூர் கடைசியில் ஒரு 5 minutes அந்த கரூரை பற்றி பேசுகிறார்ல, என்ன வரக்கூடாதுங்கிறீங்க, போகக்கூடாதுங்கிறீங்க, அதெல்லாம் டிஎம்கேயோட மேக்கிங். நீங்கள் ஏன் போனீங்க கோர்ட்டுக்கு? பேசுனது ஆதவ அர்ஜுனா அவர்கள். அவர் மேலே டிஃபமேஷனை போட்டு அவரை 4 முறை கோர்ட்டுக்கு வர வைக்கிறத விட்டுட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் முதலமைச்சர் இதை பேசக்கூடாது, முதலமைச்சர் அதை பேசக்கூடாதுன்னா எப்படிங்க? எந்த சுப்ரீம் கோர்ட் அதை ஒத்துக்கும்? அடுத்தடுத்தும் அரசியல் இனிமேல் இப்படி தான் சூடு பிடிக்க போகுதா, தாவேகா வெர்சஸ் திமுக அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி. நன்றி அப்பண்ணா.